விஜய் வந்து வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாரு. அதே போல அவங்க கட்சியில அவங்க நடந்து நடவடிக்கையெல்லாம் வந்து எல்லாமே வந்து தற்குறி அப்படின்னு சொல்றாங்க. இதை தாண்டி எப்படி இவங்க வந்து விஜய் எப்போ வெளியே வருவாரு, இந்த தற்குறி இமேஜ் எல்லாம் எப்போ உடையும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். இது விஜயை ஒரு சீரியஸ் ஃபேக்டரா எடுத்துக்கிட்டதுனால தான் அவருடைய ஆதரவாளர்கள் மேலேயும் அவர் மேலேயும் இவ்வளவு எதிர்ப்பு வருது. அவரை ஒரு சீரியஸ் பிளேயரா எடுத்துக்கல அப்படின்னா இவ்வளோ எதிர்ப்பு வந்து வராது. அதை அவங்க பெருசாக கேர் பண்ண மாதிரியும் எனக்கு தெரியலங்க. நம்ம பேசுகிற வரைக்கும் அதை அவங்க தற்குறின்னு சொன்னால் கூட அதை பற்றிலாம் அவங்க கேர் பண்ணல. இன்னொன்று, நம்ம அவங்களுக்கு என்னெல்லாம் தெரியணும்னு நினச்சோமோ அதெல்லாம் அவங்க தெரிய தேவையில்லைன்றாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுன்னா ஆகுது, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அவர் வந்தால் போதும், கையாட்டினா போதும், அவரை பார்த்தாலே போதும், ஓட்டு போடுறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதனால் அது சரியா தவறான்றதுக்குள்ளே நான் போகல. அதனால் நீங்கள் என்னதான் அவங்கள வம்பு கிழித்தாலும் அவங்கள தற்குறின்னு சொன்னாலும் அதுலலாம் அவங்க வந்து பெருசாக டிஸ்டர்ப் பண்ண மாதிரியே தெரியல. அதனால நீங்கள் பேச பேச அது இன்னும் கூட அவங்களுக்கு வலிமையாயிட்டே தான் போகும். இப்போ அண்ணா பேருங்க அண்ணா சொன்னார் ஒரு அப்படின்னு ஒரு கோட் சொல்லுவாங்க. அவங்க வந்து திட்டி திட்டி வலிமை எடுக்கட்டும், நீங்கள் தாங்கி தாங்கி வலுப்பெறுங்கள்னு. அப்போ அண்ணா சொன்னதை இப்போ டிவிகேக்காரங்க ஃபாலோ பண்ணுறாங்க. திட்டி திட்டி அவங்க வலிமை இருக்கட்டும், நீங்கள் தாங்கி தாங்கி வலுப்பெறுங்கள்னு அவங்க எவ்வளோ சொன்னாலும் அதை பற்றி அவங்க கேர் பண்ணல. வீட்டை விட்டே வெளியே வர மாட்டேங்கிறாரு, பனையூர் பண்ணையார்லாம் சொல்கிறாங்க. அவங்க அதான் அவங்க கட்சிக்காரங்க வெளியே வரணும்னு எதிர்பார்க்கல. ஓகே, இது நீங்கள் இப்போ ஸ்டாலின் வெளியில் போகிறாரு, எல்லாரையும் பார்க்குறாரு, இத்தனை கூட்டங்கள் நடத்துறாரு, எடப்பாடி இதான் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் கம்பேர் பண்ணி சொல்கிறீங்கல்ல. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் தலைவர் வேற, அது வேற கேட்டகரி, அது வேற ரகம், நாங்கள் அதெல்லாம் பண்ண வேண்டியதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க நம்மளுடைய வழக்கமான அரசியல் ரூல்ஸ்குள்ளேயே அவங்க வரல. அவங்க தனியாக ஒரு ரூல்ஸ் வச்சுக்கிட்டு அந்த ரூல்ஸ் படி அவங்க வேற ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால் இதை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவனும் ஓட்டு போட போகிறான், அவனுடைய ஓன் செட் ஆஃப் ரூல்ஸ் படி போய் ஓட்டு போடுவான். அதனால் அவனுக்கு இதெல்லாம் புரிஞ்சு போட்டாங்களா புரியாமல் போட்டாங்களான்றதெல்லாம் மேட்ரு இல்லை, ஓட்டு போட்டான். ஸோ அப்போ அதுதான் அவங்கக்கிட்ட ஒரு வாக்குரிமை இருக்குது, அவங்களுடைய மைண்ட் செட் இப்படி இருக்குது. அந்த மைண்ட் செட்டை இவங்களால கிராக் பண்ண முடியல ரெண்டு திராவிட பார்ட்டிகளையும். அதுதான் இப்போ பிரச்சனை.